ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மிக மிக ஒரு முக்கியமான இன்ப அதிர்ச்சியான கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து திமுக வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே அ 5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துமே நகைக்கடன், அதே மாரி விவசாய கடன், கல்வி கடன் இது மாரி நிறைய வகையான கடன்கள்லாம் தள்ளுபடி வந்து செய்வாங்க. இந்த நிலையில மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே அவசர தேவைக்காக நகைக்கடன் வந்து வைத்திருப்பாங்க. அந்த நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியான நகைக்கடன் தள்ளுபடி, அதே மாரி விவசாய கடன், கல்வி கடன், அதே மாரி 10 வகையான கடன்கள் வந்து தள்ளுபடி வந்து செய்யப்போறதாக திமுக வாக்குறுதி வந்து குடுத்துருக்காங்க. வாக்குறுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடுத்துருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, நெருங்கி வரும் நிலையில, அரசியல் வாக்குறுதிகள் வந்து அனைவரையும் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு வந்து இருக்காங்க இல்லையா? வாக்குறுதிகள் வந்து நெறைய கட்சி 3 கட்சிகள் வந்து இருக்காங்க. இருந்தாலுமே இதில வந்து முக்கிய கட்சி வந்து திமுக, அதிமுக. புதிதா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழகம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வாக்குறுதிய வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்ப லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான குழுவும் வந்து இந்த திமுகவுடைய அறிவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா, அறிக்கை குழு வந்து தேர்ந்தெடுத்திருந்த நிலையில தான், இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்தெந்த கடன்லாம் தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க, என்னென்ன கவர்ச்சிகரமான பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்ப தமிழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, களை கட்டியிருக்கு. தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 மாத காலங்கள் வந்து இருக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த கடன், அதே மாரி நிறைய வகையான கடன்கள்லாம் தள்ளுபடி செய்ய போறாங்க. இதுல வந்து யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போறாங்க, நகைக்கடன பொறுத்தளவுக்கு எவ்வளோ நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும். அதே மாரி விவசாய கடன பொறுத்தளவுக்கு எவ்வளோ விவசாய கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க. எந்தெந்த வகையான கடன்கள்லாம் தள்ளுபடி ஆகும். அ என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. பெண்களுக்கான கவர்ச்சிகரமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோவுல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து குடுக்கக்கூடிய அளவுக்கு தான் திமுக. இப்ப நகைக்கடன், கல்வி கடன், அதே மாரி விவசாய கடன் வந்து தள்ளுபடி அறிவிப்பு கொடுக்க போறதாக வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில லிஸ்ட்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து தொழில் தொடங்குவதற்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு வந்து குடுக்க போறதாக இந்த அறிவிப்புல, இந்த லிஸ்ட்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப மோஸ்ட்லி அனைவருமே எதிர்பார்க்குவது எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தான். இந்த நகைக்கடன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே இந்த நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா? எந்தெந்த வங்கியில இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும்? அப்படின்றது தான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஆர்வமுடன் வந்து இருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 விதமான வங்கியில நகைக்கடன் வந்து ஆகலாம் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுத்துறை வங்கிகளும் பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா? அப்படின்னா, கட்டாயம் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய வாக்குறுதியில இடம்பெற்று இருக்கிறதாக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இருந்தாலுமே இந்த வாக்குறுதிலாம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து இன்னும் வந்து வெளியிடல. இதெல்லாம் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அறிக்கையில இடம்பெற்று இருக்கு அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்து கசிந்திருக்கு. இருந்தாலுமே இப்ப இந்த நகைக்கடன பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவசர தேவைக்காக அவங்களுடைய வாழ்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே அ அவசர தேவைக்காக, மருத்துவ தேவைக்காக வந்து வைத்து அனைவருமே நகைக்கடன் தான் வந்து வாங்குறோம். இதில இந்த நகைக்கடன பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே 5 சவரனுக்குள்ள நீங்க வந்து நகைக்கடன் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து தள்ளுபடி ஆகும். அதுக்கு மேல நீங்க வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா, நீங்க வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா, 10 பவுன், 15 பவுன் கூட நீங்க வந்து வைத்திருக்கலாம். எவ்வளோ பவுன்லாம் வந்து வைத்திருந்தாலுமே, அதில 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய 5 பவுன் வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தள்ளுபடி வந்து குடுக்க போறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இதில அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி விவசாய கடன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து முன்னேற்றத்திற்காகவும், விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய பொருட்கள் வந்து வாங்க முடியாம வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து அவதிப்பட்ட ஒரு நிலை தான். இப்ப 2026 திமுகவுடைய வாக்குறுதியில சதுரடியாக விவசாய கடனும் தள்ளுபடி வந்து செய்ய போறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 5,00,000த்துக்குள்ள வைத்திருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும். அதே மாரி சிறு குறு விவசாயிகளுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில தள்ளுபடி அறிவிப்பு வந்து வெளியிட போறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் குடுத்துருக்காங்க. அதே மாரி
கல்வி கடனுக்காக வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த கல்வி கடன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைத்து பொது வங்கிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் அதே மாரி ஐஓபி, கனரா பேங்க் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில கல்வி கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த கல்வி கடன்லாம் வந்து ஸோ தள்ளுபடி வந்து செய்ய போறோம் அப்படின்றத திமுகவுடைய வாக்குறுதியில ஸோ குடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான அறிவிப்பெல்லாம் குடுத்துருக்காங்க. தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி அரசியல் சூழல் வந்து மெல்ல மெல்ல சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில், ஸோ திமுக தனது வாக்குறுதிகள் வந்து திட்டமிட்டு முறையில் முன்னெடுத்து வருகிறது. ஸோ மக்களை கவரும் வாக்குறுதிகள் வந்து அடங்கிய அறிக்கையில உருவாக்கும் பணிகள் வந்து தற்போது வெளியாகியுள்ள நிலையில், தேர்தல் வாக்குறுதிக்குள்ளே அறிவிப்பு இருக்கக்கூடிய நிலையில, இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தனது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை வந்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில ஸோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த குழு அனைத்து தரப்பு மக்களின் எதிர்ப்புகளையும் உள்ளடக்கும் வகையிலும் அறிக்கை வடிவமைக்கும் எனவும் கூறப்படுகிறது. இருந்தாலுமே தேர்தல் அறிக்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை அ எதிர்பார்ப்ப எதிர்பார்த்திருந்த நிலையில, ஸோ மக்கள் நலன் மையமாக்கும் வாக்குறுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியிட்டிருக்காங்க. இதில முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உயர்த்தப்படும். பெண்களுக்கான ஒரு அறிவிப்பாக இருக்கு. இதில மற்றும் பெண்கள் தொழில் தொடங்குவதற்கான அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து ரூ. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழக அரசே உங்களுடைய டைரக்ட்டா உங்க வங்கி கணக்கிலே வந்து செலுத்தப்படும். அதேமாரி இடம்பெற்ற வாய்ப்புள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியா இருக்கு. அதேமாரி கடன் தள்ளுபடிகளும் பார்த்தீங்கன்னா, கல்வி கடன், அதேமாரி தங்க நகை கடன், விவசாய கடன் குறித்து அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் வந்து நிரப்புதல், அரசு ஊழியர்களுக்கு முக்கிய சலுகை வந்து அ ஆகியவையும் தேர்தல் அறிக்கையில இடம் பெறலாம் எனவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்ப இளைஞர் மற்றும் நடுத்தர மக்களிடையே பெரும் வரவேற்பை வந்து பெற்றும் அம்சங்கள் வந்து வெளியாயிருக்கு. சில வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு அதேமாரி விவசாயிகளுக்கு மின்கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகள் மின்கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசம் இது மாரியான வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப குடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு எதிர்பார்த்த அளவிற்கு திமுகவுடைய வாக்குறுதிகள் வந்து இருக்கு. இருந்தாலுமே திமுக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டு இதுவரைக்குமே வந்து வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றல அப்படின்ற மாரி திமுக மீது நெறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலுமே, இப்ப 2026ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வர போறாங்க. இதுல விவசாய கடன், தங்க நகை கடன், கல்வி கடன்லாம் தள்ளுபடி வந்து செய்ய போறோம் அப்படின்றது தான் திமுகவுடைய வாக்குறுதி. வெளியிட்டிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஜாக்பாட் அறிவிப்பு வந்து வெளியிட போறாங்க. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வங்கியில மக்கள் வந்து கூட்டம் வந்து குவிந்திருக்காங்க. தங்க நகை கடன், கல்வி கடன்லாம் தள்ளுபடி வந்து செய்ய போறோம் அப்படின்றத இப்போ ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. இந்த அறிவிப்பில் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, வங்கியில கூட்டம் வந்து அலைமோதிட்டு வந்து இருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது? அடுத்தடுத்து என்னென்ன வாக்குறுதிகள்லாம் குடுக்குறாங்க? இது மாரி நெறைய விதமான